ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போண்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டிகள் எல்லாமே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதில் எந்த கப்பில் தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டையுமே சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெறும் மைதா மாவு இல்லை வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு கூட செய்யலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நார்மலாக போண்டாவுக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கையாலேயே பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும், போண்டாவும் நல்லா புசு புசுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணுங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம உடனே செய்ய போகிறதில்ல, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. பாருங்கள், மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஆப்ஷனலுங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், போண்டா செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போண்டாக்கெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். மாவு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அது வெந்து வரும்போது அப்படியே டபுள் ஆகும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. அந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா குண்டு குண்டாக மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.